அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் அப்படின்னாலே வந்து வரலாற்றில வந்து ஒரு மாண்புமிக்க ஒரு இனக்கூட்டம் அது. தமிழர்கள்ட்ட இருந்து தான் இந்த மாரியான அறநெறி, மாண்புகள் வந்து பல இடத்துக்கு பரவியத வந்து நாம வரலாற்று ரீதியா பார்க்குறோம், படிக்கிறோம். வரலாற்றில நம்ம கேள்விப்பட்டது, பார்த்தது, படித்தது அல்லது வந்து வரலாற்றை படித்தவர்கள் வந்து கற்பித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ சாலையில, தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா கூட, அவங்கள வந்து "வாங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போங்க" அப்படின்ற மாரி அ ச அந்த பழக்கவழக்கங்கள்லாம் தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல அ வேற வேற ஆட்கள் வந்து படையெடுப்புனால இந்த விஷயங்கள் மாறி போயிருக்கா அப்படின்னா, கொஞ்சம் மாறியிருக்கலாம். ஆனா இது வந்து இந்த படையெடுப்புனால மாறல. எப்பயுமே எந்த படையெடுத்து வந்தாலும் அதில வந்து அந்த எந்த ஒரு கூட்டத்துக்குமே வந்து தன்னுடைய என்ன சொல்றது, அந்த மரபு வழியில எந்த மாற்றமும் இருக்காது. ஒண்ணு போர் புரிவாங்க, இல்ல போர் புரியுமா இப்ப சரணடைவாங்க. இந்த மாரி தான் இருக்குமே ஒழிஞ்சு, வேற ஒரு மனமாற்றமே இருக்காது. ஒரு வேற மாரியானலாம் மாறமாட்டாங்க. சில பேர் மதங்கள் மாறிக்குவாங்க. மதங்கள் மாறுனவங்க கூட தமிழர் அந்த வழி வந்த அந்த மரபுகள் வந்து இன்னும் கொஞ்சம் பின்பற்றிட்டு தான் இருப்பாங்க. அந்த மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனா பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் செய்வாங்க. அப்படி இருக்கிற அ அ தமிழர்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றத்துக்கு உட்பட்டிருப்பாங்க. ஒரு நாகரிகமற்று பேசுறது, அ இந்த கூட்டத்துக்கு கூட இருக்கையில ஒண்ணு பேசுவாங்க. அந்த கூட்டத்துக்கு கூட இருக்கையில ஒரு விஷயங்கள் பேசுறத நம்ம பார்ப்போம். இந்த சமூகத்தில நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? காரணம் இதில வரலாற்றில எந்த மாற்றமும் தமிழர்கள்ட்ட இல்ல. எப்பயுமே தமிழர்கள், தமிழர்கள் அந்த மாண்புமிக்க கூட்டமா தான் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலருந்து கொஞ்சம் பேர் வெளில போயிருப்பாங்க. போனவங்க எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா பேசுவாங்களா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. பேச மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து யாரு கூடயோ ஒரு ஒரு தனிநபர் கூட ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு. அ அத வச்சு அவங்க வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட ஒரு என்ன சொல்றது, திரும்ப வரவும் முடியல. வெளியில போயும் வேற ஒரு கட்சியில சேர்ந்து பயணிக்கவும் முடியாமலாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. இது எங்கருந்து தொடங்குது அப்படின்னு பார்க்குறோம்னா, இந்த திராவிட கட்சியினுடைய சித்தாந்தம் முழுக்க முழுக்க இங்க இருக்கையில என்ன பேசுறானோ, அங்க போனோம்னா அதுக்கு நேர் எதிரா ஒண்ணு பேசுற விஷயங்கள் கூட தான். இப்ப இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, இந்த சமூகத்தை அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் வந்து கடைக்கோடியில இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் போய் சேரும். அந்த ஏன்னா இவங்க ஒரு தலைவர்களா இருக்கிறாங்க, இவங்க பேசுறதா இருக்கட்டும், இவங்க செயல்பாடுகளா இருக்கட்டும். உதாரணத்துக்கு எல்லாரையும் நம்ம சொல்லி பேச முடியாது. ஆனா உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகல இருந்தார் செங்கோட்டையன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவரு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கலாம், அவர் நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம். அதெல்லாம் வந்து தனிப்பட்ட வாதம். ஆனா பாருங்க, அ எத்தனை காலம் இந்த கட்சியில இருக்காரு. அந்த கட்சிக்கு வந்து இந்த கட்சியுடைய அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு அவர் என்னென்னமோ பங்காற்றியிருப்பார் இல்லையா? இவ்ளோ பங்காற்றி அந்த கட்சி வந்து ஒரு தனி மனித கருத்து வேறுபாடு. யாரோ அவருக்கு இன்னொருத்தர பிடிக்கல. பிடிக்கல அப்டின்னா என்ன பண்ணணும், வேற ஒரு கட்சி. இன்னைக்கு ஒரு தாவேக்கான்ற ஒரு கட்சிக்கு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சாடை துரைமுருகன் கூட ஒரு காணொளியில பேசையில சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜிலாம் இங்கேருந்து போனாரு. ஆனாலும் அவர்ட்ட ஒரு மாண்பு இருந்துச்சு. இருந்த கட்சிய பத்தி எந்த இடத்துலயும் இதுவரைக்கும் குறை சொல்லாத மனுஷன். அவர் மேல நமக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், அந்த மாரி அவர் பேசல அப்டின்னாரு. அது மாரி ஒரு 2, 3 பேர மேற்கோள் காட்டி சொன்னார். இப்ப இந்த மாரி சமூகத்துல வந்து நம்ம எல்லாருமே தலைவராக்கிக்கணும். நானும் நானும் ஒரு தலைவரா இருக்கணுங்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது இன்னொருத்தனை அழிச்சு, அ நம்ம வந்து என்ன சொல்றது, இன்னொருத்தருடைய மாண்பை கெடுத்து, அதுக்காக பல தீய செயல்கள் செஞ்சு அந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது தான் பெரிய தப்பு. இதுதான் வந்து திராவிடம் வந்து இத தான் தொடர்ச்சியா செஞ்சுச்சு. அது உதாரணத்துக்கு 2, 3 பேர சொல்லலாம். நமக்கு மரியாதை இருக்கிறனால அவங்கள பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. இருந்தாலும் யாருமே மதிக்காத ஒரு ஆள சொல்லலாம்னா, நாஞ்சில் சம்பத் சொல்லலாம். நாஞ்சில் சம்பத் பார்த்தீங்கன்னா, அதிமுக மேடையில இருந்தாருன்னா திமுக கழுவிருவாரு. திமுக மேடையில இருந்தாருன்னா அதிமுக கழுவிருவாரு. இன்னைக்கு தாவேக்கா மேடையில இருந்து 2யுமே கழுவுறாரு. எப்படி செங்கோட்டையன் வந்து அந்த இயக்கத்துக்கு எவ்வளோ பாடுபட்டு ஒரு பர்சனலா அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கலாம். சில விஷயங்கள்லாம் நமக்கு வெளிலயே தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவரு. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு, அது 10ஓட 11 அந்த கட்சி அப்படின்ற மாரி ரொம்ப சிறுமைப்படுத்தி இழிவுபடுத்துறது. நான் சொல்றது ரொம்ப அ என்ன சொல்றது, அ ரொம்ப உள்நார்ந்து போகாம, நமக்குன்னு ஒரு இது இருக்கனால ஒரு மேலோட்டமா சொல்றேன். அப்படி வந்து இந்த சமூகத்தை வந்து சீரழிச்ச, அந்த மாண்பை கெடுக்கிற வேலைகள் அத்தனையுமே வந்து பார்த்தது இந்த திராவிட கட்சிகள் தான். என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. காலையில ஒண்ணு பேசுவாய்ங்க, சாயங்காலம் ஒண்ணு பேசுவாய்ங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கனால மாட்டிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் திருத்திக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில நான்லாம் கேள்வி விடுவேன். ஒரு ஏதோ ஒரு சமூகம் நிறைந்த ஒரு ஊர்ல பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த சமூகத்துக்காகவே பேசுற மாரி பேசிருவாய்ங்க. திரும்ப சாயங்காலம் வேற ஒரு சமூகம் இருக்கிற இடத்துக்கு போனா, அந்த சமூகத்துக்காகவே பேசுற மாரி பேசுறாங்க. இப்படிலாம் நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். அது அது மாரி ஒரு பச்சோந்தித்தனம் இதெல்லாம் கொண்டு வந்து இப்ப இவங்கலாம் தலைவர்களா இருந்து இந்த மாரி பேசையில, இப்ப இவங்கள பின்பற்றி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதே வேலைய தான் பார்ப்பான். அது கடைகோடியில இருக்கிறவன் வரைக்கும் போய் சேர்ந்துரும். இப்ப இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற துறைகள் என்ன ஆகும்? அது எந்த துறையா இருக்கட்டும். இவங்களும் ஊழல். இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற துறைகளும் ஊழல். இவங்க என்ன மாரி பேசுறாங்களோ, அதே மாரி தான் பேசுவாங்க. காவல்துறை ரோட்ல நிக்கிறப்ப பார்த்துருக்கலாம் நீங்க. ஒரு அந்த காவல்துறைக்கு முதன்மை பேரு டிசிப்ளின் ஃபோர்ஸ். ஒரு ஒழுக்கமான இந்த சமூகத்தில வந்து நம்ம படிக்கும்போது ஆசிரியர்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாடம் எடுக்குறாங்களோ, அதேபோல இந்த சமூகத்தில வந்து இந்த அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் வந்து காவல்துறை, இன்னும் வந்து அரசு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தான் அதுக்கப்புறம் இந்த சமூகத்தை முழுமையா கட்டமைக்கிறது. அதில காவல்துறைக்கெல்லாம் பெரும்பங்கு இருக்கு. ஆனா அவர்களுக்கு கட்டுப்பாட்டுல யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்களோ, அவர்கள் எப்படி ஒரு முன்னுக்கு பின் முரணாகவும் ஏதேதோ பேசுறாங்களோ, அதே மாரி தான் இவங்களும் பேசுறாங்க. அதனால தான் ஒட்டுமொத்தமா இந்த சமூகம் கெட்டு குட்டிச்சுவரா கிடக்கு. சில விஷயங்கள் நல்லது நடந்துட்டு தான் இருக்கு.
அதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுறதுக்கான காலம் வரும். நெறைய பேசணும். ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே மேலோட்டமா தான் பேசுறோம். இந்த சமூகம் கெட்டதுக்கு காரணம், குட்டி சுவரா போன காரணம் இந்த திராவிடம் தான். இந்த திராவிடம் வந்து எப்பயுமே வந்து ஒரே நேர்கோட்டுல பயணிச்சதே கிடையாது. காலத்துக்கு ஏத்தாப்போல என்ன வேணாலும் சொல்லி மாத்திக்குவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து பெரிய அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பாங்களே ஒழிஞ்சு, ஒரு ஒரு கோட்பாடு வந்து இந்த கோட்பாட்டுல தான் நம்ம பயணிக்கணும் அப்படிலாம் இருக்காது. அத மாத்திக்குவாங்க. இந்த எதிர்க்கட்சி என்ன பண்ணுதோ, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஐயா ஸ்டாலின் வந்து ரூ. 1000 என்ன உரிமை தொகை. அதுக்கப்புறம் இப்ப இவர் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறாரு. இப்ப இவர வந்து வீழ்த்தி ஆட்சிக்கு வரணும்ன்றது எடப்பாடியுடைய ஆசை. அப்ப அவரு என்ன பண்றாரு? ரூ. 2000 அதுக்கு பேர் என்ன? கருணைத் தொகை. அடுத்து நம்ம ஆள் வந்து இருக்கிறார்ல, தப் பத்தாம் மாஸ் கட்சியா? அந்த கட்சி. அது அறிவிக்குது இப்போ நேத்து ரூ. 2500. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இதெல்லாம் யாருடைய காசு? இந்த அரசியல் அமைப்பு இந்த மாரி ஒரு அமைப்ப உருவாக்கி வச்சிருக்கிறது எதுக்காகன்னா, நமக்கு தனி மனிதனா வந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஒரு அரசே நிறுவனம். ஒரு தனி மனிதனா வந்து பிரைவேட்டா சின்ன ஸ்கூல் நடத்தலாம். இன்னும் கொஞ்சம் காசு இருந்தா காலேஜ் நடத்தலாமே ஒழிஞ்சு, என்டையர் தமிழ்நாட்டுக்கே வந்து எல்லாரையும் வந்து எஜுகேட்டட் பண்ற ஒரு தனி மனிதனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்காது. அப்ப அதுக்காக தான் ஒரு அரசே நிறுவனம். ஒரு தனி மனிதன் வந்து பெருசா சாலைய போட்டு எல்லாரையும் அதில பயணிக்க வைக்க முடியாது. இப்ப இதெல்லாம் நம்ம செய்றதுக்கு, எல்லாருக்கும் குடிநீர் குடுக்குறதுக்கு, மின்சாரம் குடுக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு எல்லாத்துக்குமே பணம் கட்டுறோம். எல்லாத்துக்கும் வரியா ஏதோ ஒரு எந்த பொருள் வாங்குனாலும், அது அரசாங்கத்துக்கு வரி போய்க்கிட்டே இருக்கு. இந்த பணத்த வந்து தூக்கி இவங்க இங்க தரணும்னு பார்க்குறாய்ங்க. அதுக்கு ஒவ்வொரு பேர். ஏதோ அவங்களே உழைச்சு தர மாரி, அதுக்கு ஒரு பேர வச்சு, அண்ணனுடைய சீதனம், கருணை தொகை, உரிமை தொகை, எல்லாமே பேர வச்சுட்டு குடுத்துறது. எங்க இந்த காசு எங்கேருந்துப்பா வருது? இவ்வளோ கோடி கடன் வச்சிருக்கீங்கள்னா, அதுக்கு அவங்கள்ட்ட வந்து பதில் இருக்காது. ஆனா இந்த மாரி அறிவிச்சுக்கிட்டே போவாங்க. இப்ப ஓரளவுக்கு நாசமானதா இந்த சமூகம் கெட்டு குட்டி சுவரானத நம்ம பார்த்துட்டோம். இதை விட கேவலமா, இதை விட இன்னும் பன்மடங்கு கேவலமா இந்த சமூகத்தை கெடுக்க தான் வந்திருக்கிறாரு விஜய். இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன் அப்டின்னா, தொடர்ச்சியா நீங்க சோசியல் மீடியாவ தொறந்தாலே, அதுல வர அத்தன விஷயங்களும் இவருடைய தனிமனித ஒழுக்கம் சார்ந்த விஷயம் தான். நாட்டையே ஆளணும். முதலமைச்சர் கனவு இருக்கு. அப்படி கனவு இருக்கிற ஒரு ஆளு தனிமனித வாழ்க்கையில அத முன்கூட்டியே சரி பண்ணியிருக்கணும். அதையெல்லாம் சரி பண்ணாம இன்னைக்கு வந்து அ ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாட்டையே வந்து நாரடிச்சுட்டு இருக்கிறாரு. அதை அதுல பல பேர், அந்த கட்சியில இருந்த பல பேரு நல்ல மாணவர்க்கம், சூடு சொரணை உள்ள ஆண், பெண்கள் விலகிட்டாங்க. இதுக்கு மேல இங்கேருந்து முட்டு குடுத்தா சரி வராது. நம்மள ரொம்ப கழுவுறாங்களே, இது வந்து சரி வராதுன்னு விலகிட்டாங்க. ஆனா இன்னமும் முட்டு குடுக்குது பாருங்க. அந்த மாரி கூட்டம் பெரிய அளவுல உருவாயிடும். இந்த மாரி ஆட்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால். இதுல வந்து விழிப்புணர்வா இருக்கும். இது வந்து ஒட்டுமொத்தமான தீய சக்தி இதுதான். இது என்னைக்கு இலவசத்த வேற அறிவிச்சிருச்சோ, அ இந்த அதிமுக, திமுக இந்த 50 ஆண்டுகள்ல என்ன மாரியான விஷயங்கள் செஞ்சாங்களோ, அதை விட பன்மடங்கு அதிகமா விஜய் செஞ்சுட்டு போயிருவாரு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்படி ஒரு கேவலமான சமூகம் உருவாகுறதுக்கு நீங்க காரணமா இருந்துறாதீங்க. நல்ல விழிப்புணர்வோட இருங்க. இந்த வாக்கு செலுத்துறதுங்கிறது வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் வருது. இப்படி ஒரு வாய்ப்ப வந்து நீங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்தணும். இந்த வாக்கு செலுத்துற நாள் இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளார வாக்கு செலுத்துற ஒரு ஏதோ ஒரு நாள் வந்துரும். அதுக்குள்ளர நல்ல நிதானமா அரசியலை பார்த்து, ஒரு தனி மனித ஏதோ ஒரு தனி மனிதனுக்காக அவன எனக்கு பிடிக்குங்கிறக்காண்டிலாம் வாக்கு செலுத்தி உங்களுடைய வாக்க வீணடிச்சிடாதீங்க. அது அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து நீங்க நினைவுல வச்சு வாக்கு செலுத்துங்க. இது நான் பேசுற எல்லா காணொளியிலும் இத சொல்லிக்கிட்டே இருக்கேன். காரணம் என்னன்னா, சுயநலம் தான். எனக்கு பிள்ளைகள் இருக்கு. இந்த மாரி கேவலமானவங்க கையில நாட்ட குடுத்துறக்கூடாது. ஒரு நல்ல தலைவர்கள் தான் இந்த நாட்ட ஆளணும். என்னுடைய தலைவர், தலைவர் வழியில ஒரு நல்ல மனிதர். அ நான் எப்பயுமே சொல்றது நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துங்க அப்படிம்பேன். ஆனா உங்களுடைய யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? நீங்க இந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்லாம். அது தனி மனிதனுடைய இந்த ஜனநாயகத்தில குடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். ஆனா அத வந்து சரியா பயன்படுத்தல அப்படின்னம்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்படுவோம். நீங்க பாருங்க, ஒரு மனிதனை வந்து உழைப்புல அவன வந்து உட்படுத்தி, அவன் வந்து ஏழ்மை வறுமையிலிருந்து அவனே மேல வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாத்திக்கிற திறனையும், அந்த ஆற்றலையும் குடுக்க வேண்டியது தான் அரசின் கடமை. ஆனா இலவசத்தை குடுத்துக்கிட்டே இலவசத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, அவன் வந்து இந்த நாட்டை ஆளணும். அந்த நாட்டை ஆள்றதுக்கு அவன் பண்ற முதலீடு அதெல்லாம். அது வார்த்தையிலேயே முதலீடு வந்துருது. அதுக்கப்புறம் ஆள போறப்பன்னா, அவைங்க வந்து ஊழல் தான் பண்ணி வாழ்வாய்ங்க ஒழிஞ்சு, இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண போறதே கிடையாது. மனசுல வச்சுக்கோங்க. நன்றி.